தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உன்னத திட்டமான காலை உணவுடன் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கும் திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது தான் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலும் எப்போதும் நிலைத்து நிற்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அதன்படியே தற்போது தாவேக ஆட்சியிலும் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் தொடர்கின்றன. சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பூங்கொத்து அளித்து வரவேற்றனர். மேலும் திமுக ஆட்சியின் உன்னத திட்டமான காலை உணவுடன் பள்ளிகள் திறக்கப்பட்டன. காலை உணவு திட்டம் தொடர்ந்ததால் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். நாங்கள் மார்னிங்கெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு போகிறதுனால எங்களால் மார்னிங் டிஃபன் செய்ய முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்கூல் நம்பி டீச்சர்ஸ் நம்பி எடுத்து வந்து விடுவோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பொண்ணு இந்த காலை உணவு இங்கே வந்து தான் சாப்பிட்றா. ஆனால் வந்து நல்லா இருக்குது, சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. ஸ்டாலின் சார் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணார். இன்னும் நல்லா மேற்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு நம்ம ஆசைப்பட்றோம். பசங்களுக்கு அவங்க தான் லைஃபே கொடுத்தாரு இந்த ஸ்கூலில் வந்து. ஆனால் வந்து இவர் வந்து ஒன்றுமே செய்யலை. ஆனால் பேர் தான் காமிக்கிறார். நான் செய்கிறேன்ட்டு மாமா மச்சான்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றுத்துக்கும் இல்லை. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.